மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறாங்க? வாங்க ராசிக்குள் செல்லலாம். அதாவது இந்த ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அப்போ 2ஆம் இடத்தில் இருப்பதான ஒரு ஐதீகம். எப்போவுமே ராசிநாதன் வக்ரம் பெற்றால் அந்த ராசிக்கு ஒரு பின்னடைவு சந்திக்க வேண்டியிருக்கும் அல்லது அசுப பலனை பெற வேண்டியிருக்கும் என்று சொல்லலாம். இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றனவா? சாதகமாக இருக்கின்றன. உங்களுக்கு பாருங்கள், குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ல் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அது 6ல் இருக்கும் குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை நிச்சயமாக ஏற்படும். இந்த புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களுக்கும் இல்லை புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் நல்லது நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அரசு, அதாவது அரசு கருவூலம், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆர்டிஸ்ட்டு, மற்றபடி இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள் போன்றவை வைத்து நடத்தும் அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையில் தொழில் சிறப்பாக செல்லும், இரட்டிப்பு வருமானம் வரும், உத்தியோகம் சிறப்பாக சென்று மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. அதோடு மட்டுமில்லை, உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்த போதிலும் உங்களுக்கு 7ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கிறார் இந்த வாரம். அதாவது ஆரம்பத்தில் 7, அப்புறம் 8, 9ஆம் இடம் குரு சந்திர யோகம் பெறுகிறது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை சிறப்பாக இருக்கும். பண வரவு, அதாவது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மையும் இருக்கும். பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். கலைத்துறை, சினிமா துறை, பத்திரிகை துறை